சென்னை அடுத்த திருத்தணியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு திவ்ய தேசம் அப்படின்னா அது ஷோலிங்கரில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தான். இந்த கோவில் பற்றி ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். ஸோ அது தொடர்பான இன்னொரு அப்டேட்டை தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷோலிங்கரில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் ரோப் கார் சேவையை அறிமுகப்படுத்தினாங்க. இப்படி இந்த ரோப் கார் சேவையை அறிமுகப்படுத்துனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5,70,000 பேர் இந்த ரோப் கார் சேவையை பயன்படுத்தியிருக்காங்களாம். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிபேட் போன்ற மாவட்டங்களிலிருந்து வர பக்தர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ரோப் கார் சேவையானது அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய பக்தர்களுடைய மைண்ட்ல வர ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் கொஸ்டின் அப்படின்னா இந்த ரோப் கார் சேவைக்கு ஆன்லைன்ல புக்கிங் பண்ண முடியுமா அப்படின்றது தான். இந்த ரோப் கார் சேவையை தொடங்கும் போதே ஆன்லைன் புக்கிங் ஃபெசிலிட்டியும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கடந்த ஒரு 2 வருடங்களாக அந்த சேவையானது அறிமுகப்படுத்தப்படாமல் இருந்தது. ஆன்லைன் புக்கிங் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த ரோப் கார் வழியாக மேலே போய் சாமியை தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் காலையிலேயே இந்த ரோப் கார் இருக்கிற ஷெட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே எப்படி இவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமமாக 1000 மெம்பர்ஸ் தான் இந்த ரோப் கார் வழியாக பயணம் பண்ண முடியும். ஸோ வர பக்தர்கள் கொஞ்சம் லேட்டாக இந்த ரோப் கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்கன்னா கூட அவங்களால மேலே போய் சாமியை தரிசனம் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்து வருது. அவங்களுக்கு இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் 1300 படியை ஏறி மேலே போய் சாமியை தரிசனம் செய்யணும். சின்னவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க படி வழியாக ஏறி கூட போய் சாமியை தரிசனம் செஞ்சிடலாம். ஆனால் வயதானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால இந்த 1300 படியை ஏறி மேலே போய் சாமியை தரிசனம் செய்கிறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்ற விதமாக இப்போ கோயில் நிர்வாகம் ஆன்லைன் புக்கிங் ஃபெசிலிட்டியை எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடி இந்த ஃபெசிலிட்டியை இவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற https://nrsimar.hrce.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் நீங்கள் என்னைக்கு போகிறீங்க, எந்த டைம் ஸ்லாட்டில் போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த தகவலை எதற்காக நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஷோலிங்கர் நரசிம்மர் கோயிலுக்கு போகிற பக்தர்களில் மிக அதிகப்படியான பக்தர்கள் நம்ம சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்லேருந்து போகிறாங்க. ஸோ இப்படி போகிற நிறைய பேருக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த தகவலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி சென்னையிலேருந்தும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்லேருந்து தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.